ஹாய் கைஸ், வணக்கம். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதைப்பந்துகள் தூவுறதா ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நாள் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்ன விதைப்பந்துகள் ப்ளஸ்ஸு அந்தந்த விதைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத முழு விவரத்தோடு உங்களுக்கு முதல்ல காமிக்க போகிறோம். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மொத்தமாக. ஜூம் பண்ணி இப்போ ஒவ்வொன்றா கிட்ட போய் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மகிழம் விதைப்பந்து. விதைப்பந்து ப்ளஸ் அந்த கீழே நீங்கள் பார்க்குறது வந்து விதை வந்து மகிழம் விதை அப்படி தான் இருக்கும். அதனால் விதைகள் எப்படி இருக்கும்னு சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் விதைகள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக சாம்பிளுக்காக விதைகளை தனியாக வச்சுருக்கோம். விதைப்பந்துக்குள்ளார அந்த விதைகள் இருக்குது. அடுத்து ஆலமரம் விதைப்பந்து. இது கீழே இருக்கிறது அந்த ஆலம் விதைகள் கீழே காமிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு கொய்யா விதைப்பந்து, கொய்யா விதைகள் கீழே இருக்குது. ஒவ்வொரு குரூப்லேயும் 25 வீதம் வச்சுருக்கோம். அடுத்து முருங்கை மர விதைப்பந்து ப்ளஸ் விதைகள் கீழே இருக்குது. அந்த விதைகள் அப்படி தான் இருக்கும். அடுத்து தேக்கு விதைப்பந்து. தேக்கு விதைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே இருக்குது. அடுத்து எலுமிச்சை விதைப்பந்து ப்ளஸ்ஸு கீழே இருக்க விதைகள். வேங்கை விதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் வேங்கை விதை எப்படி இருக்குன்ட்டு. வேங்கை விதை கீழே வச்சுருக்கு. அந்த விதைப்பந்துக்குள்ளே வேங்கை விதைகளை வச்சுருக்கோம். அடுத்து அத்தி மர விதைப்பந்து. அத்தி விதைகள் பாருங்கள், ரொம்ப சிறு விதைகளாக தான் இருக்கும். அது அத்தி விதைகள். அந்த பந்துக்குள்ளே அந்த விதைகளை ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வேப்ப மர விதைப்பந்து. வேப்ப விதைகளை பாருங்கள், வேப்ப விதைகள் இது. மேலே இருக்கிறது விதைப்பந்து. அடுத்து காட்டு நெல்லி விதைப்பந்து. அடுத்து பூவரசு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூவரசு விதைப்பந்து. அந்த விதைகள் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கடம்பு. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த ஜென்ரேஷன் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க. கடம்பு விதை அது பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிறு விதைகளாக தான் இருக்குது. இது வந்து சந்தன மர விதை. இது சந்தன மர விதைப்பந்து. சந்தன மரத்தை வந்து வெட்ட தான் கூடாது, ஆனால் வந்துட்டு நம்ம காட்டில் தூக்கி விதைகளை வந்து தூவலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு புங்க விதைகள். இது நிறைய ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணும். புங்க அந்த வெயிலுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அடுத்து அரசு விதைகளும் குட்டி விதைகள் தான், சின்ன விதைகள், மணல் போன்ற அந்த ஒரு இது பாருங்கள். நெக்ஸ்ட் வன்னி மரம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஈரோடு பக்கம் இருக்கிற கொடுமுடி அப்படிங்கிற இடத்துல அங்கே தலை விருட்சமே வந்து வன்னி மரம் தான். அந்த மரத்துக்கு ஆயுள் காலம் 2000 வருடங்கள் என்று கூறப்படுகிறது. அது பிரம்ம விருட்சம். பிரம்மன் வந்து அந்த மரத்தடியில் தான் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்காங்க. இது சீத்தாப்பழம். அது நிறைய பேருக்கு தெரியும். சீத்தாப்பழம் ப்ளஸ் அந்த விதைகள். இப்போ நீங்கள் பார்த்த இவ்வளோ விதைகளும் இதில் மொத்தமாக 425 விதைப்பந்துகள் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறோம்.
ப்ராஜெக்ட் பண்ணுறத வந்து ஒரு வீடியோவாக போடுறோம். ஏன்னா முழு நீளம் ரொம்ப லென்த்தாக வந்துடும் வீடியோ. ஸோ அதனால் இன்னொரு வீடியோ வந்து ப்ராஜெக்ட் அதை தூக்கி எறிகிறது வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது மொத்தமும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் ப்ளஸ்ஸு ஹியூமன் பர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் நம்மளுடைய பங்கும் இதில் இருக்குது. நம்மளுடைய ஒரு சில விதைகளும் விதைப்பந்துகளும் எங்கள் சார்பாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாய் கைஸ், இப்போது என்னென்ன விதைகள்னு பார்த்தோம். பட் ஆனால் ஒரு சந்தேகம் வரும், உள்ளே வந்து இந்த விதைகள் தான் இருக்குதுன்னு எப்படி நம்புறது அப்படின்னு. அதற்காக பாருங்கள் லைவாக ஃபஸ்ட்டு மகிழம் விதைப்பந்து இதை வந்து உடைக்கிறோம். ஜஸ்ட் பாருங்கள், சீடு இது மகிழம் விதை அந்த பந்துக்குள்ளே இருக்குது. இங்கே அந்த விதைகள் இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று காட்டுறோம். வேங்கை பார்ப்போம். இது வேங்கை விதைப்பந்து, இது வேங்கை விதைகள். ஆக்சுவலாக இப்போது இதை உடைக்கலாம். பாருங்கள், உள்ளே வந்து வேங்கை விதை இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பூவரசு ஒன்று பார்ப்போம். இது பாருங்கள், பூவரசு விதைகள் இப்படி இருக்கும். இது பூவரசு விதை, இது பூவரசு பந்து. ஸோ இதை உடைக்கலாம். எஸ், பாருங்கள், இந்த பால்குள்ளே பூவரசு விதை. ஸோ இந்த மாதிரி எல்லா விதைப்பந்துலையுமே அந்தந்த விதைகளை வச்சுருக்கோம். இப்போ ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் வந்து உடச்சி காட்ட முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே மணல் போன்ற சின்ன சின்ன விதைகள். இது ஏற்கனவே மணல் மாதிரி சின்னதாக இருக்கிறதுனால இதை உடைச்சா கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பாலில் மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் உங்களுக்கு சில விதைகளை பெரிய விதைகளாக நாங்கள் உடச்சி காட்டினோம். ஓகே, விதைப்பந்து என்றால் என்ன அப்படின்னு தெரியாத நண்பர்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு விளக்கம். விதைப்பந்து என்பது கரிசல் மண், இயற்கை உரம் மற்றும் தரமான விதைகள் இதனுடைய கலவை தான் விதைப்பந்து என்பது. கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு கலக்கி உருண்டை வடிவத்தில் அது செஞ்சுருக்கோம். ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னா, விதைகள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பறவைகளாலோ இல்லை எறும்புகளாலோ பூச்சிகளாலோ சேதப்படுத்திடக்கூடாது விதையை டைரெக்டாக போடும்போது. அதனால் வந்து இந்த உருண்டை வடிவத்துக்குள்ளார விதையை வச்சுருக்கிறதுனால 1 வருஷம் ஆனாலும் விதைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து இயற்கை உரமெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால 1 வருடம் ஆனாலும் கெட்டு போகாது. மேலும் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னும் போது, சாலை ஓரங்கள், நீரோடை ஓரங்கள், தரிசு நிலங்கள், தெருக்களின் ஓரங்கள், மலை மற்றும் காட்டுப்பகுதியில் வீசலாம். அல்லது உங்கள் வீட்டு பகுதியில் இடம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் செலவு குழி எடுத்து அதில் வந்து விதைப்பந்தை வச்சு கூட தண்ணி ஊற்றிட்டு வந்தால் தானாக வளரும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபாரஸ்ட்லாம் வந்து பெரும்பாலும் உருவானது வந்து பறவைகளின் எச்சத்தாலும் விலங்குகளுடைய அந்த சாணத்தாலும் தான் காடுகள் அதிகமாக உருவானது. மேலும் காற்று மற்றும் நீரோட்டங்கள் விதைகளை கொண்டு போய் சேர்த்து காடுகளாக உருவாக்குச்சு. ஸோ அதற்கான வாய்ப்பு எல்லாமே இப்போ குறைஞ்சிட்ட காலகட்டத்தில் நம்ம வந்து மனித பறவைகளாக விதைகளை கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுதான் இந்த மனித பறவைகளுடைய கான்செப்ட். இது ஆக்சுவலாக வந்து ஜப்பானில் ஃபுகுகா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், அதாவது நம்ம ஊரில் நம்மாழ்வார் மாதிரி அவர் ஒருத்தர், அவருடைய கான்செப்ட் தான் இது. ஆக்சுவலாக அங்கே சாதாரண விவசாயமே மண்ணை வந்து சேதப்படுத்தாமல், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மண்ணை வந்து உழுகாமலே ஜஸ்ட் விதைப்பந்துகளாகவே எல்லா விதைகளையும் தயாரித்து அதை தூவி அதை வந்து அறுவடை செய்வாங்க அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. ஸோ அதனுடைய கான்செப்ட் தான் நம்ம என்னென்னா, இங்கே காடுகளை உருவாக்கணும். நம்ம அடுத்த தலைமுறையை காக்கணும்னா நிறைய மரங்கள் தேவை. நமக்கு நிறைய மரங்கள் இருக்கும்போது தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா சுவாசிக்கிறதுக்கான காற்று கிடைக்கும் நம்மளுக்கு முக்கியமாக.
ஸோ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம மரக்கன்றுகள் நட்டு வச்சு வளர்த்து எடுக்கிறதுன்றது ஈஸியான வேலை இல்லை. ஆனால் விதைப்பந்துகளை ஜஸ்ட் தூக்கி எரிஞ்சிட்டு போனால் போதும், நிறைய மரங்களை உருவாக்க முடியும், நிறைய காடுகளை நம்ம உருவாக்க முடியும். நட்டு வைக்க வாய்ப்பில்லாத இடங்களில் கூட நம்ம தூரமாக இருந்து கூட தூக்கி எறிய முடியும் விதைப்பந்துகளை. ஸோ அதுதான் இதனுடைய சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதுதான் விதைப்பந்து உடைய கான்செப்ட்டு. மேலும் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களே தயார் பண்ணலாம். நீங்களே உங்கள் பகுதியில் கிடைக்கிற சோர்ஸை வச்சு, நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்களே தயார் செஞ்சு கூட நீங்கள் உங்கள் பகுதியை சுற்றியும் தூவி விடலாம். அல்லது அந்த வாய்ப்பு இல்லாத நண்பர்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய நம்பர் கொடுக்குறோம், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ விதைப்பந்துகள் வேண்டுமானாலும் நாங்கள் இந்தியாவின் எந்த பகுதியாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். மிக குறைந்த செலவில் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். உங்கள் பகுதியை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறைகள் என வாழ்வாங்கு வாழ்ந்து விடுவோம். நன்றி, வணக்கம்.